வணக்கம் மக்களே. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 உருப்படிகள் வந்து வளர்ப்பு கிடாரி கன்றுகள் வாங்கியிருக்காங்க. அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. அண்ணன் கிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்டலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையர்வேலு. நம்ம சீனாவரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. 15 உருப்படி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆமா. என்ன ரேட்? இன்னும் பல ரேட்ல இருக்கு. ஆமா. ஆவரேஜ்னா 17,000 கணக்கு வரும். 17 கணக்கு. ஆமா. எல்லாமே எத்தனை மாசம் கணக்கு இருக்கு? ஒரு 1.5 வருஷமா? ஒரு வருஷம் 8 மாசம். 1 வருஷம் 8 மாசம். இல்ல ஒரு கண்ணுக்குட்டி 1 வருஷம் கண்ணுட்டி இருக்கு, 8 மாசம் கண்ணுட்டி இருக்கு. 1 வருஷம் 8 மாசம் பலதரத்துல வாங்கி. ஆமா ஆமா. இப்போ வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு எப்படி கன்றுகள்லாம் நல்லா தரமா இருக்குங்களா? பரவாயில்ல. ஏன்னா புதுக்கோட்டையில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதனால கேட்கிறேன். இந்த சந்தை எப்படி யாராச்சும் சொல்லி வந்தீங்களா இல்ல நீங்க பார்த்து வந்தீங்களா? யூடியூப் சேனல் பார்த்தா. உங்க பேரு? ஆரம்பம். அவரு பேரு? பழனிக்குமார். அவரு பேரு? நவனப்பன். இப்போ வந்து எப்படி பால் பண்ண வைக்கிற மாதிரிங்களா இல்ல ஆல்ரெடி நம்ம பெரிய பண்ண பண்ண விட போறோம். ஆமா நல்லா இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அது போய் எக்ஸ்ட்ரா இதை வாங்கிட்டு போய் ட்ரீட் பண்ணிக்கிற மாதிரி. ஆமா ஆமா. நம்மள ஆல்ரெடி 150 பசுமாடு இருக்கு. 150 பசுமாடு, ஒரு 30 எருவு மாடு, ஆடு. நான் ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி ஒரு 500 ஆடு, மீன் வளர்ப்பு, இப்படி ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி எல்லாச்சும் பண்றோம். இதை கொண்டு போய் வளர்த்து ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் நாங்க எண்ணி பாருங்க. எனக்கு அப்புறம் சேல் பண்ணுவோம். எனக்கு தேவையானதை வச்சுக்கிடுவோம். ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே. இந்த மாதிரி பண்ணைகள் வச்சிருக்கீங்க. இப்ப கன்றுகள் பார்த்து வாங்குறதா என்னென்ன ரகங்கள்ல என்னென்ன விதத்துல பார்த்து வாங்குவாங்க? எல்லா ஜாதி நம்ம மண்ணுக்கு இந்த ஜாதி எடுபடும், எச்சப் எடுபடும், ஜர்ச்சி எடுபடும், இந்த மாதிரி சிந்து எடுபடும். இந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரிக்கே பார்த்து வாங்கிக்கிறது. ஆமா ஆமா. அதாவது சின்னத்திலே வாங்கிட்டு போயிட்டோம்னா அதை உருவாக்கி போடலாம். கன்று வாங்கும்போது என்னென்ன தரம் பார்த்து வாங்குவாங்க? அதாவது பால் அதிகமா கறக்குற மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம கண்ணை பார்த்தாலே தெரியும். இந்த ஜாதியில என்ன பால் வரும் தெரியும். சுழி மட்டும் பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். ஆமா. கலப்பின மாடு சுழி தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் நம்ம பெருங்கொண்ட விவசாயி நல்லா சொல்லி பார்த்து தான் வாங்குவோம். இந்த பாட சொல்லி பூரான் சொல்லி குடமேல் கூட இந்த மாதிரி இல்லாம மற்ற நார்மலான சொல்லி வச்சு வாங்கி பண்ணிக்குவோம். ஆமா ஆமா. சரி ஓகே. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போ வந்து இந்த கருப்பு சட்டை சேல் முடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் கொடுத்தீங்க? அண்ணா 45 ரூபா சொன்னாங்கண்ணா. நாங்க 40 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோங்க. 40 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. இது எத்தனை பல் தரத்துல இருக்கு? அண்ணா 2 பல்லுங்கண்ணா. 2 பல் தரங்க. மாடு நல்ல பெரிய மாடு. ஆமாங்க. அது போக இது என்ன ஜெர்சிங்களா? ஆமாங்க. ஒரிஜினல் அது கெச்சப்ங்க. ஜெர்சிங்க. இது ஜெர்சி. ஆமாங்க. கருப்பு செவல. ஆமாங்க. இது என்ன ரேட்னா வருது? அண்ணா இது 37,000 சொன்னாங்கண்ணா. 37. ஆமாங்க. நிறுத்திக்கிறாங்க. 35க்கு வாங்கிக்கிறேங்க. 35க்கு வாங்கிருக்கீங்க. அது 2 பல் தரங்க. ஆமா 2 பல்லுங்க. வாங்கிட்டு போறாங்க அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். போன ஊசி போடலாங்கண்ணா. போன ஊசி போடலாங்கண்ணா. சரி, ஓகே. எந்த ஊருக்கு நான் பர்ஸ்? அண்ணா காங்கேயம் போகுங்கண்ணா. காங்கேயம். ஆமா. காங்கேயத்துக்கு போகுது 2 மாடு. 4 ரோடு போகுதுங்க. ரெண்டுமே பாக்குறதுக்கு ஜம்மன் இருக்கு. சரி, ஓகே. நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம் மக்களே. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே நடக்கிற சந்தை. ஈரோடு மாவட்டம், ஈரோடுல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த சந்தை. குன்னத்தூர் வழியாகலாம், குன்னத்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சந்தையில வரத்துகள் எப்படின்னா வளர்ப்புக்கான கிடாரிகள் மற்றும் வத்தக்கறவை, கைப்பால் மாடுகள் மற்றும் கண்ணு மாடுகள் வந்து விற்பனைக்கு வரும். காலையில ஒரு 5 மணிலிருந்து ஒரு 12 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். ஒரு 7 மணி 8 மணி கேட்ட வந்தோம்னா பார்த்து அருமையா தரமான மாடுகளை வாங்கிக்கலாம். கை கறவை கண்ணு மாடுகள் வேணும்னா ஒரு 11 மணி 10 to 11 மணிக்குள்ள வந்தோம்னா வாங்கிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்க்கலாம். சிந்தாமணியில் இருக்கிற ஹெச்எப் மாடுகள் எல்லாமே இங்க சேல்ஸுக்கு பிடிச்சிட்டு வருவாங்க. இது லாங்ல தெரியுது பாருங்க. எல்லாமே நல்ல தரமான கருப்பு சட்டை, செவல சட்டைங்கிற மாதிரி நிறைய மாடுகள் வந்திருக்கு. அது போக ஹெச்எப்ல, ஜெர்சியில நல்ல குவாலிட்டியான மாடுகள் வேணாலும் இந்த சந்தைக்கு வந்தா வாங்கலாம். இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்துருவோம். கருப்பு சட்டை ஒரு 3
கண்ணு கிடாரி கண்ணு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. விலை பேசிட்டு இருக்காங்க மும்முரமா. பெருசு சிறுசுன்னு 3 தரமா வச்சிருக்கிறாங்க. ஓகே, மும்முரமா விலை பேசிக்கிட்டு இருப்பாங்களாட்டு இருக்கு. அப்படியே நம்ம அதுல போயிருவோம். ஃபர்ஸ்ட் அந்த ரூட்ல இருந்து வருவோம். ஐயா இருந்தே போயிருவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு 25 கொண்டு வந்தங்க. 25ல இருந்து ஒரு 55 45 ரேட்ல ஓடிட்டு இருக்குதுங்க. 48 38 39 ரேஞ்சில் ஓடிட்டு இருக்குதுங்க. 45 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. ஆமா, 45ல ஸ்டார்டிங் இருக்குதுங்க. எப்படி போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு? எப்படி விற்பனை எல்லாம் ஒரு 35 38 36 ரேஞ்சில் ஓடிட்டு இருக்குதுங்க. ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த செவலை என்ன ரேட் வருங்க? செவலை சட்டை செவலை சட்டை பெருசு அது 55 ரூபா வருங்க சார். 55. அங்க இருக்கிற அந்த சின்னமணி பிரீடு பூராமே உங்களுக்கு தானா? ஆமாங்க சார், அது பூராமே உங்களுக்கு தான். ஆமாங்க. சரி, ஓகேங்க. சரி, வணக்கம் சார். எல்லாமே 2 பல் 4 பல் தரது. ஆமாங்க, 2 பல் 4 பல் தரத்துல இருக்குது. சரி, ஓகேங்க. 2 பல் 4 பல் தரத்துல இருக்குன்னு இருக்காங்க. இது எல்லாமே விற்பனை வேலை பேசிட்டு இருக்காங்க. அது அவங்க மாடுதான். ஒரு 45 ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங்கிற மாதிரி சொன்னாரு. 2 பல் இதெல்லாம் 4 பல் தரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பு சட்டை. நல்ல பெரிய பெரிய மாடுகள் பாக்குற நல்ல ஜம்மு அட்டகாசமா இருக்கு. 45 ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய மாடுகள் வரத்து இருக்கு. இங்க பாருங்க. அடுத்து பார்த்துருவோம். திருச்சி உயரமாகாது, அழகா வரும். தங்க மாட்டா கண்ணு பவுன் மாதிரி. அதே மாதிரி இங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு 9 கொண்டு வந்துருங்க. 5 கொடுத்துட்டு 4 இருக்குது. 4 கைவசம் இருக்கு. ஆமா. எத்தனை ரூபாயில இருந்து இன்னைக்கு ஸ்டார்டிங் ரேட்னா? ஆனா 25 27 18 19 இப்படி கொடுத்துரு. ஆமாங்க. இந்த தரத்துல இருக்கிற மாடல் இதெல்லாம் வந்து 27 30 30 18 இப்படி வருது. இதெல்லாம் 2 பல் தரங்களா இல்ல பல்லு போடல. பல்லு போடாது கிடையாது. அப்படிதான் இருக்குங்க. 1.5 வருஷம் தான் இருக்கு. ஆமா, 1.5 வருஷம் கணுதான். உங்க பேரு? நம்ம பேரு நஞ்சநாய்க்கர். நாங்க மாமிட்டி தோப்பு. ரெகுலரா மாமூல் வேணுமாங்கிறது வாங்கிக்கலாங்க. வியாபாரம் பரவாயில்லைங்க, மோசம் இல்லைங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன வேலை முடிஞ்சாச்சா? வேலை மோதிட்டு இருக்காங்க. அந்தல போயிடலாம். இதெல்லாமே ஒரு கண்ணாடிக்காரர், அவரோட மாடுகள் தான். எல்லாமே நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற கிடாரி. 2 பல் 4 பல் தரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா உடல்வாகலாம் ஜம்முன்னு இருக்கு ஒவ்வொன்றுக்கு. இது என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். ஆவரேஜ் ரேட் டீட்டெயில் தான் சொல்றாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே அங்கே நிற்கிற ரேட்டு போயிடுவோம். அன்னூர்ல இருந்து வராருன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடுகள் எல்லாமே 2 பல் தரத்தில் இருக்கிற கிடாரி கன்றுகள். ஒரு 40 ரூபா ரேஞ்சு சொல்றாங்க. பேசுனா விலை அனுசரித்து தருவாங்க. கட்டுப்படியாக ரேட்டாக இருந்தால் கண்டிப்பாக தருவாங்க. அன்னூர்ல இருந்து கொண்டாந்துருக்காங்க. அது போக இங்க இருக்கிற பொடி கன்று இது ஓரளவுக்கு ஒரு வருஷம் கன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்றுகள் வேணாலும் அண்ணங்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்கண்ணா?
ஆனா இன்னைக்கு 18 வந்துண்ணா. 18. ஆமா, ஒரு 3 வித்து இருக்கு, 15 இருக்கு. 15 இருக்கு. எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்? ஆனா இருக்கு ஒரு 25 ரூபாயில இருந்து இருக்கு. 25 ரூபாயில இருந்து 25 ரூபாயில இருந்து 45 ரூபாய், 45, 46 ரூபாய் ரேஞ்சில இருக்கு. நீங்க சொல்ற விலையில இருந்து பேரம் பேசினா அனுசரிச்சு அனுசரிச்சு வாங்கிக்கலாம். அனுசரிச்சு வாங்கலாம். ஓகே, இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்துடலாங்களா? சந்தைக்கே வந்துருக்கு. வார வாரம் ரெகுலரா வந்துருவீங்க. உங்க பேருனா? பேர் லோகு. லோகு. அவர் வந்து இங்க இந்த கார்னர்ல தான் இருப்பாரு, கோயிலுக்கு பக்கத்துல. தேவைப்படுறவங்க இங்க நேரடியா வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாமே அவங்க கொண்டாந்த மாடுகள் தான். பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன் இருக்கு. கிடாரிகள் எல்லாமே அருமையான பெருங்கூட்டம் இருக்கும். 2 பல் தரத்துல தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே இங்க போனோம்னா ஜெர்சி செவலை, செவலை செவலை சட்டை, செவலை ஃபுல் செவலையில் இருக்கு. இந்த ஜெர்சி மட்டும் 2 பல் தரத்தில் இருக்கு. மீதி இருக்கிறது எல்லாமே பல் போடாத தரமான கன்றுகள். ஆவரேஜா ஒரு 20 ரூபாய்க்கு மேல ரேட் வரும்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு வந்து ரேட் தெரியலன்ட்டாரு, அதனால அப்படியே இதுல பாத்துருவோம். இதுல ஒரு செவலை சட்டை பல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள இருக்கிற கன்றுகள். இந்த மாதிரி பொடி கன்றுகள் வாங்கலாம். அது போக இது கூட பொடி கன்றுகளும் இருக்கும். 7 உருப்படிகள் கொண்டாந்துருக்காங்க. 5 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற கன்றுகளா இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் இருக்குங்களா கண்ணுக்கு வயசு? 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷமான கன்றுகள் தான். எல்லாமே ஜெர்சி செவலை சட்டையில சேர்றது. 5 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு. அப்படியே இதுல பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் பிடிக்க. ஐயா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஜெர்சி கன்று கொண்டாந்துருக்காங்க. சேலை, கருப்பு அப்படின்னு விதவிதமா இருக்கு. ஐயா டீட்டெயில் கேட்கலாம். ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மாப்பிட்டாப். நீங்க வந்து ஒரு 6 கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க. ஆமா. ஆவரேஜ் உங்களுக்கு எத்தனை மாசம் கன்று இருக்குங்க? 6 மாசம் 5 மாசம். 6 மாசத்துக்கு வந்து 5 மாசத்துக்கு இருந்து இருக்கு. இதுல ஒரு 15 ரூபாய் ரேட் வருங்களா? ஆமா, 15 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். பேசுனா அனுசரிச்சு தருவீங்க? அனுசரிச்சு கொடுக்கறதா கேட்டா. யார் விலையா இருந்தா கட்டி கொடுத்துடலாம். ஆமா. சரி, ஓகேங்க. உங்க பேருங்க? ரங்கசாமி. ரங்கசாமி. அது போக இங்க அதை விட பிடிக்கின்றதுலாம் நிறைய இருக்கு. கருப்பு சட்டை என்ன விலை வரும்? அவர்தான் கேட்கணுமா? பொடிக்கன்றுகள் நிறைய இருக்கு. ஆனா என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வரணும்? என்ன விலையில இருந்து ஆரம்பங்க? 10 ரூபா மேனி. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 2 தான். இது இந்த கருப்பு சட்டை 2மேங்களா? எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? இன்னொரு 6 மாசம் இருக்கு. 6 மாசம் கண்ணு தான். சரி சரி, ஓகேண்ணா. கன்றுகள் வரப்பு இன்னைக்கு அமோகமாவே இருக்கு. எல்லாமே மும்முரமா விலை மோதிக்கிட்டு இருக்காங்க. அது போக வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. நாட்டு மாட்டு கண்ணு மாதிரி இருக்கு. கிராஸ் நினைக்கிறேன். அப்படியே நம்ம மும்முரமா விலை பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அப்படியே இந்த மாதிரி நல்ல தரமான வளர்ப்பு கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் இதெல்லாமே 2 பல் தரத்தில் இருக்கிற கருப்பு சட்டை, செவலை சட்டை மாடுகள். ஓகே, இந்த தரத்துல கன்றுகள், வளர்ப்பு கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அடுத்து வந்து கை கறவைகள், கண்ணு மாடுகள் வேணும்னா இங்க சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். அதை அடுத்த பதிவுல போட்டுருவோம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.